வங்கதேசத்தைச் சேர்ந்த அப்துல் ரஃப் சர்தார் 2013 சட்டவிரோதமாக நம் நாட்டில் ஊடுருவினார். மகாராஷ்டிராவின் தானே நகரில் குடியேறிய அவர் பல்வேறு போலி ஆவணங்கள் மூலம் ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை பெற்றார். சட்டவிரோத குடியேறிகள் குறித்த விசாரணை தீவிரமடைந்த நிலையில் கடந்த ஆண்டு தானே போலீசார் அப்துல் ரஃப் சர்தாரை கைது செய்தனர். தொடர்ந்து மும்பை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சர்தார் ஜாமீன் கோரி மும்பை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த கோர்ட் சர்தாருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. மேலும் இந்த வழக்கில் நீதிபதி கூறியதாவது: இந்திய குடியுரிமை பற்றி 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆதார் கார்டு, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டைகளை வைத்து ஒருவரை இந்திய குடிமகன் என கூற முடியாது. இவை சில திட்டங்களில் பலனடையவும் அடையாள அட்டைகளாகவுமே பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றை வைத்திருப்பதன் மூலம் மட்டுமே ஒருவரை இந்திய குடியுரிமை பெற்றவராக கருத முடியாது. இதுபோன்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஆவணங்கள் மிகவும் கவனமாக ஆராயப்பட வேண்டும். இதில் ஆதார் அட்டை ஆணையம், பாஸ்போர்ட் ஆணையம், வெளியுறவு அமைச்சகம் உள்ளிட்டவற்றின் பங்கு அதிகம் உள்ளது. எனவே இந்த நபருக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டிற்குள் ஊடுருவிய சர்தாரின் வாட்ஸ்அப் ஆவணங்களை ஆய்வு செய்த போது அதில் 2 பிறப்பு சான்றிதழ்கள் இருந்தன. ஒன்று இவருடையது, மற்றொன்று சர்தாரின் தாய் உடையது. அவை இரண்டுமே அவர்கள் வங்கதேசத்தில் பிறந்தவர்கள் என்றே கூறுகின்றன. இந்த விவகாரம் ஒருவருடன் முடிவதல்ல. இதில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என மகாராஷ்டிரா போலீசார் கூறினர்.